அதாவது அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டுங்களுடைய எண்ணிக்கைக்கு வந்து விஜய் அவர்கள் கட்சியில வந்து பஞ்சம் வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்ல அனைத்து மாவட்டங்கள்லயுமே, அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் 38 மாவட்டங்களா இருந்தாலும் சரி, இல்ல விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய 120 மாவட்டமா அவங்க பிரிச்சிருந்த அந்த மாவட்டத்த எடுத்தீங்கனாலும், எந்த ஒரு மாவட்டத்திலயும் ரசிகர்கள் பட்டாளங்கிறதுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும். எல்லா இடத்துலயும் விஜயனுடைய ரசிகர்கள் நீக்கமற நிறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில பார்க்கும்போது சற்று ஏறக்குறைய உங்களுக்கு 6,20,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 69,000 டூ 70,000 பூத் இருக்கு. ஸோ சற்று ஏறக்குறைய ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா, ஒரு 900 வாக்கு. ஆவரேஜா நான் சொல்றது. இந்த இடத்துல வந்து இத்தன பூத்துக்கு 70,000 பூத்துக்கு வந்து ஒரு ஆள் போடுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாம போகாது. கட்டாயம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா, இந்த பூத் ஏஜென்ட்டுகள் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் இல்லாம, தகுதி அடிப்படையில, இல்ல வந்து இந்த பூத் ஏஜென்ட்டுங்கள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற நபரா மாறப்போறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய தேர்தல்ல வாக்களிக்கும்போது, இந்த பூத் ஏஜென்ட்டுங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து வாக்குகள் மாறுறதெல்லாம் நெறைய இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டிய இந்த பூத் ஏஜென்ட்டுகள் வந்து இன்னைக்கு அதிமுக பூத் ஏஜென்ட் அளவுக்கோ, திமுக பூத் ஏஜென்ட் அளவுக்கோ இன்னைக்கு வந்து இருப்பாங்களான்னா, இன்னைக்கு அளவுக்கு இருக்காது.